அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வசீகரன் சிவலிங்கம். நான் நோர்வே தமிழ் திரைப்பட விழாவினுடைய இயக்குனர். நார்வே என்று நீங்கள் சொல்லுவீங்க, நோர்வே நாட்டில் இருந்து. இந்த எங்களுடைய திரைப்பட விழா கடந்த 14 வருடங்களாக மிக சிறப்பாக நடைபெற்று இந்த அடுத்த வருஷம் 15வது ஆண்டு விழா. அந்த வகையில் தான் எல்லாரையும் அழைச்சிருக்கோம் சிறப்பாக. கடந்த 14 வருடங்களாக தமிழ் சினிமாவினுடைய போக்கையை மாற்றக்கூடிய வகையில் இங்கே திரைப்படங்களை உருவாக்கிய எங்களுடைய படைப்பாளிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற படைப்பாளிகளாக இருக்கும், உலகம் முழுக்க இருக்கிற படைப்பாளிகளாக இருந்தாலும் அனைவருக்குமே சரியான அங்கீகாரமும் சிறந்த பாராட்டுகளையும் தொடர்ச்சியாக நாங்கள் கொடுத்து வருகின்றோம். உலகத்திலேயே இன்றைக்கு தமிழர்களுக்கு என்று தனித்துவமாக இருக்கின்ற ஒரே ஒரு தமிழ் திரைப்பட விழா, அனைத்து மக்களாலும் பல நாடுகளாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திரைப்பட விழாவாக நோர்வே தமிழ் திரைப்பட விழாவும் தமிழர் விருதுகளும் இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகின்றது, அங்கீகரிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற கலைஞர்களை, அது சிறியவர்கள் இல்லாமல் வளர்ந்து வரவர்கள் இல்லாமல் வளர்ந்த கலைஞர்கள், வளர்ந்து வருகின்ற கலைஞர்கள் அனைவரும் அந்த படைப்பின் தரம் கருதித்தான் எங்களுடைய திரைப்பட விழாவில் நாங்கள் படைப்புகளை தெரிவு செய்வோம். அந்த வகையில் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும், படைப்பாளிகளுக்கும் ஒரு கேள்வி இருக்கு. நோர்வே தமிழ் திரைப்பட விழா எப்படி, அதில் வருகின்ற படங்கள் எப்படி தெரிவு செய்யப்படுகின்றன? தமிழர்களுடைய கலையையும் கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல், வரலாறு, வலி போன்றவற்றை பிரதிபலிக்கக்கூடிய படைப்புகளுக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றோம். அதாவது கேளிக்கை அல்லது என்டர்டைன்மெண்ட் சொல்ற அந்த அப்படியான படங்கள் 1 அல்லது 2 படங்கள் தான் எங்களுடைய திரைப்பட விழாவில் தெரிவு செய்யப்படும். அதற்காக ஆர்ட் ஃபிலிம், இது கலைப்படைப்புகளுக்கான மட்டும் நடத்தப்படுகிற திரைப்பட விழாவும் அல்ல. நாங்கள் தொடர்ச்சியாக, நீங்கள் அதாவது கூகுளில் நீங்கள் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கடந்த 14 வருடங்களில் குறைந்தது 150 200க்கும் மேற்பட்ட பல்வேறு தரப்பட்ட கலைஞர்கள் நோர்வே நாட்டுக்கு வந்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. நோர்வே அரசினாலும் மற்றும் வேறு நாடுகளில் இருந்து வருகின்ற இயக்குநர்களாலும் வழங்கப்பட்டிருக்கு. அதற்கு உதாரணமாக இங்கே நிற்கிறார்கள். அதாவது கௌரவ் இருக்கிறார், இயக்குனர் கௌரவ். அதே மாதிரி ஜாப்சி செயல் நடித்தவர் இருக்கிறார் சேவன். இங்கே சர்வி என்று சொல்லி 2 ஓவர் என்ற படத்தை படையிருக்கிறார். இந்த கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட விருதுகள் இன்டர்நேஷனல் சர்வீஸ் எழுதிய வாங்கினவர். அதே மாதிரி நோர்வே தமிழ் திரைப்பட சிறந்த விழிப்புணர்வுக்கான குறும்படத்துக்கான படத்துக்கான விருதும் பெற்றிருக்கிறார். சரவணன் தயாரிப்பாளர் அங்கு எங்களோடு இணைந்திருக்கிறார். சிறகு என்ற திரைப்படம் எங்களுடைய நோர்வே தமிழ் திரைப்பட விழாவில் இந்த வருடம் சிறப்பு திரையிடலாக திரையிட்டார்கள். அதனுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் குட்டி ரேவதி அவர்கள். மிகவும் ஒரு தரமான படம். ஸோ அப்படி தரம் வாய்ந்த நல்ல படங்களை இந்த மக்களுக்கு கொண்டு போய் வழங்குகின்ற இயக்குநர்கள், படைப்பாளிகளை கௌரவித்து உலகத்தின் உச்சியில், அதாவது நோர்வே உங்களுக்கு தெரியும், பூமி பந்தில் எங்கே இருக்கிறோம்னு சொல்லி சென்னையில் வந்து 28 டிகிரியில் இருக்கு, வந்து நோர்வேல -15-17 இருந்துட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். ஸோ அந்த வகையில் அந்த நோர்வே நாட்டில் இந்த கலைஞர்கள் எல்லாரையும் நாங்கள் தமிழ் சார்ந்து தமிழர்கள் விருது கொடுத்து கௌரவிக்கிறதுல வந்து எங்களுக்கு பெரிய பெருமையும் பாராட்டும். அதற்காக நானும் என்னோடு இணைந்து 5 பேர் வந்து அங்கே வெவ்வேறு துறைகளில் பணியாற்றினாலும் இந்த திரைப்பட விழாவை தனித்துவமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கு சார்ந்தவர்கள் சொல்வார் மேற்கொண்டு இந்த வகையில் இங்கே வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள், இணையவழி நண்பர்கள், வலைவழி நண்பர்கள் அனைவருக்குமே நன்றி. இந்த திரைப்பட விழாவில் நான் முக்கியமாக வந்து நாங்கள் வளமையாக 20 சிறந்த திரைப்படங்களை தெரிவு செய்வோம். ஒரு வருஷம் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளியானால் 20 திரைப்படங்களை தெரிவு செய்வோம். அந்த வகையில் நான் அந்த திரைப்படத்தினுடைய பெயர்களை பெறுகின்றேன். நாங்கள் இந்த படத்தை தமிழ்நாட்டுக்கான பிரிவில் இருக்கு. எங்களுக்கு திரைப்பட விழாவை பொறுத்த மட்டும் 25 பிரிவுகளில் வந்து தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தமிழர் விருதுகள் வழங்குவோம். அதே மாதிரி உலகமெங்கும் இருந்து வருகின்ற தமிழ் குறும்படங்கள், ஆவணப்படங்கள், மற்றது காணொலிகள், அதாவது மியூசிக் வீடியோஸ், அதுக்கும் அனிமேஷன் படங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம். 2016ஆம் ஆண்டில் இருந்து சர்வதேச திரைப்படங்கள் கூட தமிழர் விருதுகளை பெறுகின்றன. அந்த வகையில் ஈரான் நாட்டில் இருந்து, ரஷ்யாவில் இருந்து, பிரேசிலில் இருந்து, ஸ்பெயினில் இருந்து, UK, நோர்வேல இருந்து மற்ற சர்வதேச மொழி பேசுகின்ற திரைப்படங்களுக்கும் தொடர்ச்சியாக விருதுகளை கொடுத்திருக்கிறோம். அந்த வகையில் 40 to 50க்கும் மேற்பட்ட தமிழர் விருதுகள் ஒவ்வொரு வருடமும் வழங்கப்பட்டு வருகின்றது. ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து இயக்குனர் சசிகுமார், இயக்குனர் மிஷ்கின், இயக்குனர் சமுத்திரக்கண்ணா,
அமரர் எஸ்பி ஜனநாதன் அவர்கள், அதே போல அடுத்த ஆண்டு 2011 வந்து வெற்றிமாறன், ராதாமோகன், பிரபு சாலமன், இப்படி தமிழ் சினிமாவினுடைய அடையாளமாக இருக்கின்ற இயக்குநர்கள். அதே மாதிரி கௌரவ் வந்து 2012ஆம் ஆண்டு தூங்கநகரம் திரைப்படத்துக்காக விருது வாங்கினார். 2 தடவை வந்திருக்கிறார், 2 தடவை. இப்படி தரமான கலைஞர்கள், தரமான படைப்பாளிகளை இனங்கண்டு அவர்களுக்கான சிறந்த அங்கீகாரத்தை வழங்குவதே உலக தமிழர்களின் பாராட்டாக வழங்கப்படுவதே நோர்வே தமிழ் திரைப்பட விழா. இந்த நோர்வே தமிழ் திரைப்பட விழா வெறும் 40 மக்களோடு ஆரம்பிக்கப்பட்ட திரைப்பட விழா. நோர்வேல உங்களுக்கு தெரியும். இப்போ எப்படி ஒஸ்கார் வந்து இன்றைக்கு அமெரிக்காவில் ஒஸ்கார் எல்லாரும் நாங்கள் ஓடி போறோம்னு சொன்னால், நாங்கள் ஒரு அங்கீகாரம்ன்றது எங்களுடைய மக்கள் பாராட்ட வேண்டும், வீட்டில் பிள்ளைய நாங்கள் தட்டி கொடுத்து பாராட்டுற மாதிரி அடுத்த அயலவர்களுடைய பாராட்டுக்காக நாங்கள் வேண்டி தவிக்கிறோம். ஆனால் தமிழுக்காக தனித்துவமாக உலகத்தில் இருக்கிற 9 கோடி மக்களுக்கும் ஆக ஒரு திரைப்பட விழான்னு சொன்னால் அது நோர்வே தமிழ் திரைப்பட விழா. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த மீடியாக்களில் வந்து கடந்த காலங்களில் இது சார்ந்து பெருசாக விளையாட்டாலும் அங்கங்கே வந்திருக்கும். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் வந்து இந்த அடுத்த வருஷம் மிக சிறப்பாக இந்த திரைப்பட விழா நடைபெறுகிறது. வழமையாக வந்து 4 நாட்கள் நடக்கும். நாங்கள் கடந்த காலங்களில் கணிப்பில் எடுத்து 2 நாட்களாக, அதாவது காலை 10 மணியிலிருந்து இரவு மாலை 10 மணி வரை 2 நாட்கள் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இதுவரை தெரிவு செய்த இன்னும் 10 நாட்கள் இருக்கின்றன இந்த ஆண்டு முடிவதற்குள். அந்த ஆண்டு முடியும் போதுதான் நாங்கள் 20 திரைப்படங்களுடைய ஃபைனல் லிஸ்ட் அறிவிப்போம். நான் இன்றைக்கு சிறப்பாக இந்த பத்திரிகையாளர் செய்தி என்ற வழியாக நான் அந்த இதை வந்து உங்களுக்கு இன்றைக்கு அறியப்படுத்துகிறேன். அந்த வகையில் அதாவது இந்த ஆண்டு நம்மளுடைய குழுவினர் நான் உட்பட பார்த்து தெரிவு செய்யப்பட்ட முக்கியமான படங்கள் அதாவது முதலாவதாக விடுதலை பாட்டு இயக்குனர் வெற்றிமாறன், அயோத்தி ஆர் மந்திரமூர்த்தி, போர்த்தொழில் விக்னேஷ் ராஜா, மாமன்னன் மாரி செல்வராஜ், குட் நைட் விநாயக் சந்திரசேகரன், டாடா கணேஷ் கே பாபு, தண்டட்டி ரமேஷ் சங்கையா, ராம் சங்கையா, யாத்திசை தரணி ராஜேந்திரன், பொன்னியின் செல்வன் 2 மணிரத்னம் இயக்குனர் மணிரத்னம், அநீதி வசந்தபாலன், நூடுல்ஸ் மதன்குமார் தட்சணாமூர்த்தி, சித்தா உங்களுக்கு தெரியும் மிகவும் உங்கள் எல்லோருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எல்லோருமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படமாக நான் அதை பார்க்கிறேன். சித்தா SQ அருண்குமார், இருகப்பட்டு யுவராஜ் தயாளன், நாடு M சரவணன், அன்னபூரணி நிலேஷ் கிருஷ்ணா, வீரத்தின் மகன் இன்றைக்கு ஒரு படத்தை நான் பார்த்துருக்கேன். அந்த படமும் இப்பொழுது இந்த படத்தை பார்த்துவிட்டு அந்த படமும் இந்த ஆண்டு தெரிவு செய்யப்படுகிறது. விஜு இயக்குனருடைய பேர் வந்து விஜு. அதில் என்னுடைய அந்த படத்தினுடைய நடித்து நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த பார்த்தவர்களுக்கு தெரியும். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அன்பு மணி அவர்கள் நடிச்சிருக்கிற ஒளிப்பதிவாளர் இந்த படத்தில். ஓகே சரி ஓகே. அன்னபூரணி சொல்லிட்டேன். மற்ற வீரசிம்மன், மற்ற சிறகு திரைப்படத்தையும் நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அதே மாதிரி கிடா. இந்த 18 படங்கள் இதுவரை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு 10 நாட்களில் அந்த ஆண்டு முடியும் போது இன்னும் 2 படம் நாங்கள் தெரிவு செய்வோம். ஏன்னா இன்னும் படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, உங்களுக்கே தெரியும். அது கடந்த வாரம் வெளியான படங்கள், இந்த வருகின்ற நாளை வழியாக இருக்கிற படம் அடுத்த 21ஆம் தேதி அதையும் பார்த்து இறுதியாக 2 படங்கள், மொத்தமாக 20 திரைப்படங்கள் அதாவது சிறந்த தெரிவாக நாங்கள் தெரிவு செய்வோம். தெரிவு செய்து 15ஆம் தேதி தமிழர் திருநாளில் அந்த தமிழ்நாட்டிற்குரிய 25 விருதுகள் வந்து அறிவிக்கப்படும். எனக்கு பத்திரிகை மூலம் இங்கு நிச்சயமாக அனுப்பி கொடுப்போம். அதனைத் தொடர்ந்து குறும்படங்கள், இப்போ குறும்படங்களை வந்து உலகம் இருக்கிற இல்லை தமிழ்நாட்டில் இருந்து கூட இளைஞர்கள் அனுப்பி வைக்கலாம். அந்த குறும்படங்களுக்கான விருதுகள் அறிவிப்பை நாங்கள் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி அறிவிப்போம். அதுக்கான முடிவு திகதி, அதாவது நீங்கள் இப்போ கூட இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வந்து குறும்படங்களை அனுப்பி வைக்கலாம். 15/1 அதாவது ஜனவரி 2024 வந்து முடிவு திகதி ஆகும். அந்த குறும்படங்கள், காணொளி, மற்றது ஆவணப்படம், மற்றது இந்த தமிழ்நாட்டு படங்களுக்கான விருதுகளை விட நாங்கள் தமிழீழம் மற்றது டியாஸ்புரான்னு சொல்லி ஒரு கேட்டகரி வச்சுக்கிறோம். அதாவது உங்களுக்கு தெரியும் தமிழ் வந்து இலங்கையிலிருந்து வருகின்ற படங்கள், மற்றது டியாஸ்புராவில் புலம்பெயர்ந்து எங்கேயும் வாழ்கின்ற தமிழர்களுடைய படைப்புகள், அது வந்து சிங்கப்பூர், மலேசியா சொல்லி பல தேசங்களில் இருந்த படங்கள். அதை விட இன்டர்நேஷனல் கேட்டகரியிலே எங்களுடைய திரைப்பட விழாவில் படங்கள் தெரிவு செய்யப்பட்டு திரையிடப்படும், அங்கீகாரப்படும்.
இதுதான் இன்றைய முக்கிய செய்தியாக நான் பார்க்கின்றேன். ஏதாவது தவறப்பட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு இவ்வளவு என்ன சொல்ற பத்திரிகையாளர்களோடு நான் இந்த பத்திரிகையாளர் செய்திக்கு வந்திருக்கின்றேன். இது 2வது தடவை. இந்த 15 ஆண்டுகளில் இதுவரை இது இப்படி வந்து செய்ததில்லை. அந்த வகையில் வெங்கட் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை வெங்கட்டுக்கும் பரஞ்சோதி அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறுகிய காலத்தில் இதை வந்து என்ன சொல்றது இந்த ஒழுங்கு செய்த சந்தமைக்காக என்னுடைய நன்றிகளையும் மற்றும் இன்றைக்கு எங்களுடைய அழைப்பேற்று வந்திருந்த அனைவருக்குமே, ஏன்னா நான் யாராவது பேரை விட்டாலும் அனைவருக்குமே முக்கியமாக கூடணும். ஏன்னா அவர் கூட அறம்படத்துக்கு ஏன்னா இயக்குனர் பாலவாரன் இருந்தாரு, கருணாஸ் வந்து படம் பார்த்தாரு, அவர் போக வேண்டிய சூழலுடைய அவரும் போயிட்டார் வீட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி அனைத்து கலைஞர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் அனைவருக்குமே என்னுடைய தீர்மான நன்றிகள். தொடர்ந்து பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் கௌரவ நாராயணன். வசி வந்து உங்களுக்கு வசின்னு தான் கூப்பிடுவோம். சாரி, வசி பிரதர் வந்து உங்களுக்கு விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த தமிழர் அவார்டு வந்து நான் 2 தடவை வாங்கியிருக்கேன். 2 தடவையுமே நான் நார்வே போய், ஏன்னா ஃபஸ்ட் டைம் நார்வே வந்து அது ரொம்ப அருமையான ஒரு நினைவு எனக்கு. ஏன்னா மறைந்த பாண்டு சார் வந்து எனக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு நான் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், கொஞ்சம் பெரிய சியாட்டர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நான் அனுப்பிச்சிட்டு இருந்தபோது திடீர்னு எனக்கு ஒரு டிவிடி கொடு அப்படின்னு கேட்டார். நான் டிவிடி கொடுத்துட்டேன் அண்ணன்ட்ட, பாண்டு அண்ணன்ட்டா. ஒரு 15 டேஸ் கழிச்சு அவர் பாண்டு அண்ணன் கூப்பிட்றாரு, உன்னை வசின்னு ஒருத்தர் கூப்பிடுவார், நார்வே இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் உன் படம் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னாரு. அப்புறம் வசி பிரதர் கூப்பிட்டாரு. சொல்லும் போதே வந்து உங்கள் படம் வந்து கல்ச்சரை வந்து மேஜராக நீங்கள் பார்த்துருக்கீங்க, மதுரையை வந்து ஒரு பாசிட்டிவாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதனால இந்த படத்தை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். நீங்கள் அவார்டு வாங்குறீங்களா வாங்கலையான்றது உங்களுக்கு அங்கே தான் தெரியும், நீங்கள் வர விருப்பப்படுறீங்களான்னு. அப்போ வந்து தான் எனக்கு என்னன்றதை நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது தான் 2 வருஷம் அவங்க பண்ணியிருக்காங்க, இது 3வது வருஷம் பண்ணுறாங்க. சரி நம்ம போயிடுவோம். தமிழர் அவார்டு அப்படின்றது வந்து ஒரு தமிழனுக்கு கிடைக்கும்ன்ற முழு நம்பிக்கையோடு தான் நான் அங்கே போனேன். உண்மையிலேயே -20 டிகிரியில் சுட சுட இட்லி போட்டு ஹாஸ்பிட்டாலிட்டியும் சரி, அங்கே நல்ல தங்க வச்சதும் சரி, ரொம்ப அருமையாக பார்த்துருக்காங்க. ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி. எப்படி ஃபேமிலியில் ஒருத்தர்னா, நான் தங்கியிருந்த நலாக்கான்னு சொல்லி ஒரு வீட்டில் நான் இருந்தேன். அந்த நலாக்கா வீட்டிலேருந்து நான் வெளில போகக்கூடாது. வெளில போகிறதுனா இவர்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். ஏன்னா உங்களுக்கு எதுவானாலும் நான் இன்சார்ஜ், உங்களோட காட்ஃபாதர் என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் வெளில போகக்கூடாதுன்னு. ஸோ அந்த அளவுக்கு வர்றவங்களை வந்து அப்படி ஒரு கங்கார் குச்சி மாதிரி மடியில் வச்சு அந்த ஹோல் டீம், நான் சொல்கிறது இவங்களோட ஹோல் டீம் ஒரு 8 பேர் இருந்தாங்க. அப்போது அந்த 8 பேருமே வந்து அவ்வளோ டேக் கேர் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் அவார்டு வாங்கிட்டு தூங்கா நேரத்துக்காக சிறந்த அவார்டு வாங்கினேன். சிறந்த கலாச்சார ஃபில்ம்னு சொல்லி கல்ச்சரல் ஃபில்ம் 2011க்கு கொடுத்தாரு. சிகரம் தொடு ரிலீஸ் ஆகுது. நான் யாருக்கிட்டையுமே சொல்லாமல், ஏன்னா இங்கே பொறுத்தளவு என்னென்னா ஐ எம் வெரி மச் அஷ்யூர் தட் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி வாங்கினவங்கன்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இவர்கிட்ட இருக்கவே இருக்காது. அதுதான் மெயின் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு தடவை போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு, இன்னைக்கு ஓப்பனாக நான் சொல்கிறேன், இன்னைக்கு அவார்டு ஃபங்க்ஷன் அப்படின்றது எப்படின்னா அந்தந்த சேனலுக்கு போகிறவங்களுக்கு அவார்டு, நீ போகலைன்னா அவார்டு கிடையாது. ஏன்னா நானே ஒரு 4 சேனலுக்கு போகலை, அதனால் அவார்டு கொடுக்கல, டேரெக்டாக அவங்களே சொன்னாங்க. ஸோ ஹீரோவோட, என்னோட ஹீரோயினோட, ஒரு இயக்குனர், கேமராமேன் எல்லாரும் சேர்ந்து அந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போனால் அவார்டு கொடுத்துருவாங்க. வேற இங்கே அது எதுவுமே செல்லுபடி ஆகாது. சிகரம் தொடு நான் அனுப்புகிறேன், அதுவும் புது டீம், இவர் அது உள்ளே வர மாட்டார், புது டீம் பார்த்து டென்மார்க்கு, பாரிஸ்னு ஒரு 5 பேர் குழு வந்து உட்காந்து படம் பார்த்து இந்த படத்தை பெஸ்ட் சோஷியல் அவேர்னஸ் அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்போ கூட இவர் கூப்பிடலைன்னா, இவர் எனக்கு ரொம்ப தெரியும், ஆனால் இவர் கூப்பிடலை. இவங்க டீமில் இருந்து ஒருத்தன் கூப்பிட்டு இந்த வருஷமும் உங்களுக்கு அவார்டு கன்ஃபார்ம் ஆகிருக்குன்னாங்க. நான் வர்றேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, நானாக கலைஞர் அந்த அவார்டுக்கு போனேன் வாங்குறதுக்கு. ஸோ எனக்கு ஒரே ஒரு மனசுக்குள்ளே இருக்க ஒரு ஆசை, இந்த தமிழர் அவார்டு வந்து இன்னும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் சில பேர்கள் மட்டுமே சேர்ந்து மசி வந்து அவ்வளவு விஷயத்தையும் தலையில வச்சுக்கிட்டு ஒருத்தர் அதை செய்யறாரு. எனக்கு அந்த நார்வே கவர்மெண்ட் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும், தமிழ் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். இன்னைக்கு ஒரு சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கும்போது இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அதோட ஒட்டுமொத்த செலவையும் ஏற்று அவ்வளோ ரூபாய் தர்றாங்க.
85 lakhs கொடுக்குறாங்க ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அது இங்கே நடக்கிறது நமக்கு பெருமை. அதே மாதிரி ஒரு தமிழர்களுக்காக தமிழன் நடத்துகிற ஒரு தமிழர் விருது நார்வேல நடக்குது. டெஃபினட்டா நம்மளோட அரசாங்கமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், நார்வே அரசாங்கமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அன்னிச்சுன்னா வசி சொன்ன மாதிரி இது மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆகும். இன்னும் பல கலைஞர்கள் வந்து இதில் வந்து ஊக்குவிக்கப்படுவாங்க. ஸோ 2 தடவை அவார்டு வாங்கினதுனால நான் இங்கே வரல, நான் வாங்காட்டினாலும் இங்கே வந்திருப்பேன். ஏன்னா அவ்வளவு சிரத்தை எடுத்து அங்கே பண்ணுறாங்க. நாங்கள் போகும்போதே எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 100 பேர் வர்றவங்களை ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணி அவங்களுக்கு போர்டர் லாட்ஜிங் ஏற்பாடு பண்ணி இவ்வளவும் ஒரு தனி மனிதனால 14 வருஷம் பண்ணியிருக்காருன்னா ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ஒரு ரியலி ஒரு கைதட்டிடுவோம். எவ்வளவு சிரமத்தில் இருக்காருன்றதும் எனக்கு தெரியும், எவ்வளவு கடன்ல இருக்காருன்றதும் எனக்கு தெரியும். ஸோ ஒரு தமிழனா நான் இங்க என்னால் முடிஞ்ச சப்போர்ட் இந்த நார்வே தமிழ் திரைப்பட குழுவுக்கும் வசிக்கும் என்னைக்குமே இருக்கும். ஆனால் ஊர் கூடி தேர் இழுக்கணும், அதுக்கு கவர்மெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும். இந்த மீடியாக்கள் மூலியமா அது போய் ரீச் ஆகும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இந்த வருஷமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த 15வது விழா 16வது விழாவுக்கு அடுத்த ஒரு தரமான படத்தோடு நானும் வருவேன்னு இங்கே வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம், நான் மாலா மணியன். சிறகுன்னு ஒரு படம் தயாரிச்சிருக்கேன். அது ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலேயோ இல்லை உலகத்துலேயோ இன்னும் ரிலீஸ் பண்ணலை. கோவிட் டைமில் மாட்டினதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் ஒரு வருஷமே ஏப்ரலில் ஃபிக்ஸ்டு டேட்ஸில் அந்த ஃபெஸ்டிவல் நடக்குது. எனக்கு ஒரு 10 வருஷமாக எனக்கு தெரியும் அந்த ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு. இந்த வருஷம் தான் எனக்கு திடீர்னு தோணுச்சு நம்ம இன்னும் ரிலீஸ் பண்ணல, ஆனால் இது ஸ்பெஷல் ப்ரீமியருக்கு போடுவாங்களான்னு கேட்டு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் மூலமாக தான் அனுப்பி வச்சேன். திருமதி ரூபினி செல்வநாதன் அப்படின்னு ஜெர்மனியில் இருக்கிற ஒரு நண்பர் மூலமா அவங்க வந்து இதை அனுப்பி வச்சு வசிக்கு அவர் பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம், ப்ரீமியர் பண்ணிக்கலாம். அப்படி ப்ரீமியர் பண்ணீங்கன்னா இந்த வருஷம் அவார்டுக்கு தகுதி வாய்ந்ததா அதை அந்த லிஸ்ட்டில் அது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் இயக்குனர் குட்டி ரேவதியும் இந்த வருடம் ஏப்ரல் எண்டில் நாங்கள் போயிட்டு அந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணோம். அங்கே பார்த்த எல்லாருமே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது நாங்கள் பைட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். படம் இங்கே வெளியிடும் போது அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணும்போது அந்த பைட்ஸ் எல்லாம் போட்டு காட்டலாம் ப்ரெஸ்ஸில் அப்படின்னு. அங்கே போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எப்படி இயக்குனர் கௌரவ் சார் பேசினாரோ அதே மாதிரி தான். எனக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறையா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி எல்லாம் அனுபவம் இருக்குது. இருந்தாலும் இது வந்து ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ். அவர் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இந்த படாடோபமான விழா கிடையாது, ஆனால் ஆத்மார்த்தமான ஒரு நிறைவான மனசுக்கு நிறைவான ஒரு விழாவாக இருந்தது. அங்கே வந்த எல்லாருமே வந்து ஃபேமிலி மாதிரி ஃபீல் பண்ணோம் அவர் சொன்ன மாதிரி. அண்ட் வசி அண்ட் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து நம்மளை அப்படி காத்து போய் ஏர்போர்ட்டில் இறங்குறதுலேருந்து பூங்குவத்து கொடுத்து அழைக்கிறதுலேருந்து திருப்பி வழி அனுப்புற வரைக்கும் அவங்களோட சிஸ்டர் மாதிரி தான், அக்கான்னு தான் கூப்பிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்டிங் வி டெவலப். அண்ட் நம்ம ஃபேமிலியில் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம தமிழர்கள் நல்ல படம் எடுக்கும் போது ஆஹான்னு பாராட்டுவோம் இல்லையா, அது ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கும் போது பாராட்டுறது, பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மாதிரி தான் இதுவும். ஸோ ஒரு வெளிநாட்டில் போயிட்டு ஒரு தமிழ் படத்துக்கு இந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது இன்ஃபேக்ட் இன்னொரு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் எனக்கு என்னவா இருந்தது அப்படின்னா, அங்கே வந்து அந்த ஊர் மேயர் எல்லாம் வந்திருந்தாங்க அந்த அவார்டு கொடுக்கறதுக்கு அந்த செரமனி. ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் அவார்டு வாங்கினதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அண்ட் இந்த வருஷம் அவார்டு வாங்க வர முடியாதவங்களோட அவார்ட்ஸ் 2 வந்து நானும் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதுவும் எனக்கு ஒரு பெருமையாக கௌரவமாக இருந்தது. ஸோ அதான் பார்த்திபன் சாரோட விருது, அப்புறம் இவங்க அன்பறிவு மாஸ்டர்ஸ் விருது, அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தேன். விக்ரம் படத்துக்காக கிடைச்சிருந்தது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த எனக்கும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து
இன்னும் பெரிய லெவல்ல எல்லாரோட சப்போர்ட்டோடையும் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியோட சப்போர்ட்டோட எல்லாருமே அங்க வரணும் அப்படின்னு நான் விரும்புறேன். இட் இஸ் நாட் ஈஸி அட் ஆல். நம்மளுக்கு தெரியும், இப்போ ஒரு லண்டன் மாதிரியோ இல்லை அமெரிக்கா மாதிரியோனா கூட நிறைய தமிழர்கள் இருப்பாங்க. இன்னொரு ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம், நான் அங்கேயே ரொம்ப இமோஷனலாகி பேசின ஒரு விஷயம் என்னன்னா, அங்க அந்த அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில வேர் வென்லி ஃபியூ இந்தியன்ஸ் கொஞ்சம் தமிழர்கள் இருக்கிற நார்வே, டென்மார்க், ஸ்வீடன் அது மூணும் ஒன்னா இருக்கிறதுனால அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் அங்கிருந்து வந்து தமிழ் டேலண்ட்ஸ் எல்லாருமே வந்து தமிழர்கள், அங்க இருக்கிற தமிழர்கள் அவங்கள எல்லாரையும் வந்து ஒரு ஈவினிங் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி அவார்ட்ஸ்க்கு முன்னாடி பாட வச்சாங்க. சத்தியமா சொல்றேன், இங்க இருக்கிற நம்ம ரொம்ப அபிமானத்துக்குரிய பாடகர்கள் பாடகிகள் எப்படி பாடுவாங்களோ அந்த மாதிரி, ஈவன் தோ தே ஆர் நாட் ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ், அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, படிக்கிறவங்க, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ், ஸோ அவங்களுக்கு எல்லாமும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அதுல என்ன நல்ல விஷயம்னா, இப்போ இந்த வருஷம் வெற்றிமாறன் சார் வந்திருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பெரிய இயக்குநர்கள் முன்னாடி இல்ல படைப்பாளிகள் முன்னாடி அவங்கள பாட வைக்கும் போது அவங்களுக்கும் ஒரு ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு ஃபீல், இல்லைன்னா எனக்கு ஒரு தமிழ் படத்துல எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீல், ஒரு ஹாப்பினஸ் வருது. ஸோ அங்க இருந்த மக்களும் சரி, இங்க இருந்து போயிருந்த நாங்களும் சரி, அது நிஜமாவே சூப்பர் டேலண்ட்ஸ் அங்க இருக்கு. அதை பார்த்து ரொம்ப பெருமையா ரொம்ப கௌரவமா இருந்தது இந்த தமிழ் டேலண்ட்ஸை அங்க பாக்குறதுக்கு. ஸோ இட் இஸ் ஒரு கிராஸ் கண்ட்ரி இது மாதிரி தான். ஸோ இந்த 15th இயர் வந்து சிறப்பாக பண்ணாக்கான்னு போனதுலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ திடீர்னு இப்போ வரேன்னு சொன்ன உடனே எதா இருந்தாலும் ஓகே, நான் அதான் ப்ரெஸ் இருக்காங்க, நீங்களும் வந்து இந்த ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அதான் இவர் சொன்ன மாதிரி அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, அக்கான்னு கூப்பிடுறாரு, ஆனால் விருது வருவன்றதெல்லாம் இல்லை. அண்ட் எனக்கு வந்து விருதுக்காக நான் இதை பண்ணவும் இல்லை, அந்த படத்துக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சது இல்லையா, ஒரு நல்ல படம்னு அவரை சொல்ல வச்சதும் அந்த ஊர் மக்களை நான் ரெக்கார்டிங்ல வந்து எல்லாருமே வந்து ரொம்ப இமோஷனலா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. என்னோட படம் வந்து ஒரு டிராவல் அண்ட் மியூசிக் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி. ஸோ ஒரு அம்மா பொண்ணு அது அந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு ஒரு பாண்டிங்கா இருக்கிறோம் அந்த படம். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்க, பைக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதுவே எனக்கு விருது கிடைச்ச ஃபீல் இருக்கு. ஸோ விருதை எதிர்பார்த்து எதையும் அவரும் சரி நானும் சரி இங்கே வந்துருக்கிறதோ, இவங்க 2 பேரையும் இந்த வருஷம் மீட் பண்ணாங்க. ஸோ இவங்களும் அந்த திரைப்படத்தை பார்த்து பைக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது படம். நீங்கள் அதே ஊரில் இருக்கீங்க, உங்களை எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி கார்டெல்லாம் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நண்பர்கள், தெரியாதவங்க, மற்ற ஊர்லேருந்து வந்தவங்க, இல்லை இதே ஊர்லேருந்து வந்து அறிமுகம் இல்லாதவர்களையும் நான் நிறைய பேரை மீட் பண்ணேன். ஒரு தனி மனித முயற்சி ப்ளஸ் இவருக்கு சப்போர்ட்டாக ஒரு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க மட்டுமே. ஸோ அதனால எனக்கு என்னோட ஒரே வேண்டுகோள் என்னவா இருக்கும், இந்த விருது வாங்குறவங்களுக்கு அப்படின்னா, இந்த வருஷம் யார் வாங்கினாலும் இந்த 15th இயரை ஒரு சிறப்பாக்கணும்னா உங்க பிரசன்ஸ் மட்டும் போதும் எங்களுக்கு, அவ்வளவுதான். ஸோ ஐ வாண்ட் எவ்ரிபடி whoever is winning the award. நான் கூட சொல்லிட்டு இருந்தேன், அந்த இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அவங்கள எல்லாமும் வரவழைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணலாம், எல்லாருமா சேர்ந்து ட்ரை பண்ணலாம். அவர் சொன்ன மாதிரி ஊர் கூடி தேர் இருக்கிற மாதிரி தான். ஸோ நான் யார்கிட்டலாம் முடியுமோ பேசுகிறேன், வரவழைக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஏப்ரல் 2024 ஏப்ரலில் இந்த விழா நடக்கும்போது இதுக்கு முன்னாடி விருது வாங்கி வர முடியாதவங்களோட விருதுகள் ப்ளஸ் இந்த வருஷம் வாங்க போகிறவங்க எல்லாருமே இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக கெட் டுகெதராக, எதுவும் எதிர்பார்க்காம, அதாவது விருதுன்ற பேரில் ஒரு பணம் முடிப்போ அதெல்லாம் எதுவும் இருக்காது, ஒரு ஷீல்டு தான். ஆனால் அதை விட நிறைவாக அவங்களுடைய வார்ம், அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி, அவங்களுடைய நம்மள ஒரு பாண்டுக்குள்ள கொண்டு வராங்க இல்லையா, தமிழர்ன்ற ஒரு பாண்டு. அப்புறம் இந்த இவ்வளோ கடல் கடந்து போய் இப்படி ரசிக்க வச்சு நம்மளை ஊக்கப்படுத்துற ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா, நல்ல நோக்கம். ஸோ இதுக்காகவாச்சு எல்லாருமே போய் என்கரேஜ் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். திஸ் அப்பீல் இஸ் டு ஆல் த ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல் த ஸ்பான்சர்ஸ் ஆல்சோ whoever can support. அது நடந்துச்சுன்னா இது இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன். பிகாஸ் இட் இஸ் த ஒன்லி தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவுட்சைட் இந்தியா. So all my best wishes to Vasi and everybody who has received the award and who is in the list this year. அனைவருக்கும் வணக்கம். நண்பர் பரஞ்சோதி மூலியமாக தான் நான் கேள்விப்பட்ட நிகழ்ச்சிக்கு வந்தேன். இப்போது இயக்குனர் கௌரவம் அவர் வந்து சகோதரி மாலமணிலாம் பேசும்போது தான் எனக்கு தோணுச்சு, நம்ம இதெல்லாம் போகணும் அப்படின்றது. ஏன்னா ஒரு கலைஞருடைய ஒரு நல்ல திரைப்படம் என்பது
எடுக்கிறதோட முடிஞ்சிருது இல்லை. ஒரு கலைஞருடைய அதை அங்கீகரிக்கும் போது தான் அது முழுமையடைகிறத நான் நம்புகிறேன். அந்த அங்கீகாரத்தை வந்து ஒரு தனி மனிதனாக ஒருத்தர் செய்கிறாருன்ற ஒரு அந்த விருப்பம் இருக்குல்ல, அந்த விருப்பம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தியாகம் தான் இருக்குது. ஏன்னா கௌரவம் சொல்லும்போது ஒரு தனி மனிதனாக இருந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். அது பின்னால் இருக்கிற பொருளாதாரம், அதுக்கப்புறம் வந்து விருது கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏற்படுகின்ற பகை, இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு எல்லாருமே விருது பெற ஆசைப்படுறோம், ஆனால் எல்லாமே விருதுக்கான தயாராக இருக்கிறோமானா இல்லை. அப்போ ஒரு சிறந்த ஒரு விருது பெறுவதற்கான ஒரு கலைஞனை வந்து தேர்ந்தெடுக்கிறதுன்றது வந்து அங்கீகரிக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய அது ஒரு பகையோடு செய்கிற ஒரு வேலை தான். அந்த வேலையை வந்து நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து செய்யறது ஒரு விதமான தியாகம் தான் நம்புறேன். அதுவும் தனி மனிதனா செய்யறாரு, சில நண்பர்களோடு செய்யறாரு, அவரோட அதுவும் சொந்த முயற்சியில சொந்த செலவுல செய்யறாருன்னா இது வந்து ஒரு அரசை விட இவங்களே ஒரு அரசாக இருக்கிறாங்க அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஒரு அரசு இவங்களுக்கு வந்து உதவி செய்யுமா செய்யாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்து நாமே ஒரு அரசா இருக்கிறது இல்லையா, ஒரு கலைஞனுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்குறது இல்லையா, அது வந்து ஒரு அரசை விட மேலான செயல்னு நான் நம்புறேன். குட் ஈவினிங். என்னோட பேர் ஷார்வி. என்னோட லாஸ்ட் மூவி டூ ஓவர் ஒரு சோஷியல் அவேர்னஸ் மெசேஜ் ஆல்கஹால் பேஸ்டு சப்ஜெக்டாக இருந்துச்சு. நாங்கள் ஃபிலிம் சப்மிட் பண்ணோம். அப்போது சப்மிட் பண்ணும்போது ஃபெஸ்டிவல் டைரக்டராக எங்களுக்கு தெரியாது. என்னோட ஃபிலிம் ஜூரிஸ் பார்த்தது ஜெர்மனி, ஸ்பெயினில் உள்ள அந்த ஜூரி டீம் தான் பார்த்து படம் செலக்ட் பண்ணோம். நாங்கள் போனோம், ஃபெஸ்டிவல் அட்டன் ட்ராவல் பண்ணோம். அங்கே போய் பார்க்கும்போது 102 டிகிரி சென்டிகிரேடு ஃபீவர். ஏன்னா இவர் ஆள் 2 ஜாக்கெட் போட்டு நிற்கிது ஏர்போர்ட் வெளியில் எங்களை ரிசீவ் பண்ண வரும்போது. அவ்வளோ அதுக்கப்புறம் ஒரு 3 days ஃபெஸ்டிவல் கூட ட்ராவல் பண்ணும்போது தான் ஒரு ஃபெஸ்டிவல் டைரக்டர் நார்மலாக நாங்கள் அரௌண்ட் 150 கிட்ட ஃபெஸ்டிவல்ஸ் அவார்ட் வாங்கியிருக்கு, ட்ராவல் பண்ணியிருக்கு. அங்கே போகுதான் ஒரு ஆள் அங்கே எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30 மெம்பர்ஸ் நார்மலாக ஒர்க் பண்ணுங்க பெரிய ஃபெஸ்டிவல் எல்லாம். அது அவங்களோட ஒவ்வொரு போர்ஷன் டிவைட் பண்ணி தான் ஒர்க் பண்ணாங்க. ஒரே ஆள் எங்களோட ஃபுட்டு ட்ராவல் எங்களை மாதிரி வந்த மேடம் மாதிரி வந்த எல்லா கெஸ்ட்டையும் ஃபுல் 3 days தூங்காமல் ஒர்க் பண்ணி அந்த ஃபெஸ்டிவல் ஈவெண்ட் எல்லாம் சிறப்பாக இருந்துச்சு. நம்ம ப்ரீவியஸாக எல்லாருமே பேசினேன். இப்போது மீடியா பண்ண வேண்டிய ஒரு ஹெல்ப், நம்ம தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் சோஷியல் மீடியா ரொம்ப ஸ்ட்ராங். எந்த அளவுக்கு இந்த ஃபெஸ்டிவலுக்கு ஒவ்வொரு வாய்ப்பு வரும்போது கொஞ்சம் கேர் எடுத்து நீங்கள் கொடுக்குற பப்ளிசிட்டி தான் வசீகரன் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் மனிதனோட வளர்ச்சி. அது இல்லாமல் இவர் 10 வருஷம் 15 வருஷம் ஃபெஸ்டிவல் நடத்துகிறோம், எல்லாரும் பழகுறோம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், நல்ல ஹியூமன். ஆனால் இது ஒரு ஃபெஸ்டிவல் ஆகும், அடுத்த ஜெனரேஷன் அடுத்த டெக்னீஷியன்ஸ் எல்லா வகையிலும் வளரணும்னா இன்னைக்கு ஒரு மீடியா சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் முடியும். இல்லைன்னா இது கடந்த காலத்துக்கு போன மாதிரி இருக்கும். அதனால கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தமிழ் ஐடென்டிட்டியாக நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவலுக்கு எந்த வகையில் உங்களால் கிரியேட்டிவாக மேக்சிமம் ப்ரமோஷன் வாய்ப்பு வரும்போதெல்லாம் கொடுக்க முடியும், அந்த டைமில் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அது ஒரு பெரிய உதவியாக இருக்கு. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் சரவணன். நான் ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர். நம்ம இயக்குனர் சொன்ன மாதிரி படம் இருந்து 2 ஓவர். நாங்கள் நார்வே போகும்போது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருந்தது அண்ணன் வசீகரன் தான். ஏர்போர்ட்டில் வந்து எங்களை பிக்கப் பண்ணி எங்களை வந்து நாங்கள் எங்களுடைய ரூம்லேருந்து எங்கள் ஸ்பாட்டு கொண்டு போனது, அவருடைய ஃபுட்டு நல்ல நண்பர் சொன்ன மாதிரி சாப்பாட்டுலேருந்து ரொம்ப சூப்பராக கவனிச்சுக்கிட்டாரு. இது பெருமையாக சொல்லலை, அதை நான் அனுபவித்தேன். ஏன்னா இப்போ என்னுடைய இயக்குனர் சொன்ன மாதிரி நிறைய கண்ட்ரி நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த அவார்டு கிட்டத்தட்ட இந்த 2 ஓவர் படம் வந்து 150 அவார்டு நாங்கள் வாங்கிட்டோம். இந்த அவார்டில் ஃப்ரான்ஸ் போனோம், ஜெர்மன் போனோம், நெதர்லாந்து போனோம், இங்கெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது கூட எங்களுடைய ஸ்பான்சர் வந்து கரெக்டாக நம்ம எங்கே தங்குறோமோ நாங்கள் டைரெக்டாக தான் போகணும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும், நண்பர் வீட்லேயும் கூட்டு வரும். அது ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக எங்களை பார்த்து ஏர்போர்ட் வந்து எங்களை அந்த ட்ராப் பண்ணதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு. அதே மாதிரி அங்கே உள்ள அந்த க்ளூ இருக்காங்களா, அந்த க்ளூவில் வந்து எல்லாம் ஒரே ஒன்மையின் ஆர்மி மாதிரி வசீகரன் தான் எல்லாமே இழுத்து போட்டு பண்ணியிருக்காரு. அவங்க டீம் இருக்காங்க, இருந்தாலும் இவருடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. மீடியா நண்பர்கள் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, தயவு செஞ்சு இப்போ நம்ம சென்னை ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் நடக்குது. அங்கே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து பணம் கொஞ்சம் கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட 85 lakhs கொடுக்குறாங்க. தங்கராசு தான் பண்ணுறாரு. அதே மாதிரி
இந்த நார்வே தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். வாய்ப்பு கொடுத்தது நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் குழுவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் யாத்திஷியோட வெற்றிக்கு பிரசன் மீடியா நீங்களும் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. முக்கியமாக வந்து நார்வே குழுக்கும் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் குழுக்கும் அப்புறம் வசீகரன் சப்போர்ட் ரொம்ப நன்றி. ஸோ நாங்கள் ஒரு சின்ன ஒரு டீமாக இருந்து யாத்திசை வந்து மக்கள் முன்னாடி வந்து பார்த்து வெற்றி அடைஞ்சிருக்கோம். இன்னைக்கு இந்த மாதிரி எங்களை கூப்பிட்டு அங்கீகரிக்கிறதுக்கும் வந்து எங்கள் குழு சார்பாக வந்து ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் நல்ல படங்களை இங்கேருந்து கொடுப்போன்ற நம்பிக்கையோட என்னோட பேர் மகேந்திரன். என்னோட பேர் மகேந்திரன். நான் யாத்திசை படத்தை பார்த்தேன். இந்த அழைப்பு கொடுத்த வசீகரன் சார் அவருக்கு ரொம்ப நன்றி. விருதுகள்லாம் எங்களோட பெரிய அங்கீகாரம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா யாத்திசை வந்து தமிழர்களுடைய பண்பாடு வாழ்வியலை மையமாக வச்சுருக்க படம். அந்த படத்துக்கு தமிழர்கள் விருதுக்கு அங்கீகரிக்கப்பட்டது எங்கள் குழு சார்பாக நாங்கள் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு இயக்குனர் வந்து இங்கே வர முடியல, சார்பாக நாங்கள் வந்திருக்கோம். நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட குழுவுக்கும் சீக்கிரம் அவருக்கும் எங்களுக்கு நன்றி. சார் இப்போ ஒரு படம் போட்டீங்கல்ல சார், அது என்ன ஜானரு? நான் அதை பற்றி சொல்லவே இல்லை. இந்த படத்தை பற்றி தான் பேசுறது நல்லா இருக்கும். சவுண்டாக பேசுங்க சார். படத்தில் நடிச்சிருக்காரு வந்து நான் வந்து கேமராமேன் அன்புமணி. 27-28 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஆக்சுவலி இந்த படத்துக்கு வந்து வீரத்தின் மகன் சார் நான் வசீகரன் சார்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன். அப்போ வந்து நம்ம படம் பார்க்குறதுக்காக மட்டுமே 18 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. அது வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படத்தை பார்த்துட்டு வந்து படம் செலக்ட் பண்ணுவாங்களா இல்லையான்றது தெரியாமல் இருந்தது. ஆனால் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது படம் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. அது ரொம்ப சந்தோஷம். இது வந்து பெரிய பெரிய படங்கள் வந்து செலக்ட் ஆகிறதுல நம்ம படமும் செலக்ட் ஆகிருக்கிறது. வீரத்தின் மகன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்த எல்லாருமே நல்ல ஒப்பீனியன் சொன்னாங்க. எல்லாருக்கும் சார் என்ன படம் ஜானர் கிடைச்சது? இது வீர் சார் அது என்ன இல்லை படத்தில் என்ன இருக்குது? ஏன்னா மேதகு பிரபாகரனோட பையன் ஸ்டோரின்றீங்க. அவரோட ஸ்டில்லு போட்டால் கூட அதை வந்து கட் பண்ணுறாங்க, யூடியூப்பில் வந்து போடக்கூடாதுன்றாங்க. சாங்ஸை கூட வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் ஒரு படமே ரிலீஸ் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுவீங்க? ஏன்னா தேட்டரில் வேறு ஸ்க்ரீனிங் பண்ணுவீங்க. ஸோ அதை பற்றி இந்த படம் வந்து இந்த சொன்னது மாதிரி நான் இதுக்காகவே 4 நாளுடைய வேலையிலேருந்து விடுமுறை விடுபடுத்தான் வந்திருக்கிறேன். வந்து இந்த வீரத்தின் மகன்ன்றது வந்து நீங்கள் அந்த டைட்டிலே உங்களுக்கு தெரியும் படம் என்னத்தை பேசுமான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த திரைப்படம் ஆரம்பிக்கும் போது இது கற்பனை என்று சொல்லி போட்டிருக்கு. ஆனால் கற்பனை என்றாலும் நீங்கள் படம் பார்க்கல, அது கற்பனை இல்லை என்பதும் இதில் வந்திருக்கிற அனைத்து உங்களை எல்லாருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பார்த்தவர்களுக்கு நிச்சயமாக இப்படியான படங்கள், ஏன்னா அன்றைக்கு வந்து தமிழ் சினிமாவில் வன்முறை கூடின படங்கள் வந்து நீங்கள் பார்த்து நான் செலக்ட் பண்ண படங்கள்ல இல்லை. ஏன்னா என்னுடைய படங்கள் நான் தமிழ் படம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய படங்களை தான் நாங்கள் தெரிவு செய்கிறோம். தொடர்ந்து 15 வருஷமாக தெரிவு செய்து வரோம். அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் என்று சொல்லி கேளிக்கை சம்பந்தமான படங்கள், அதாவது கமர்ஷியல், இந்த சண்டை பயிற்சி காமெடி அது இதுன்னு இருக்கிற அந்த படங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஒரு வாழ்வு இருக்குது தமிழருக்கு. அது வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படணும்னு சொன்னால் உண்மையாக நடந்த கதைகள் சொல்லப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு தமிழ்நாட்டையும் ஈழத்தையும் பிரிக்க முடியாது. அப்படியான ஒரு என்ன சொல்ல ஜியோ பொலிட்டிக்ஸ் வந்து உருவாகி கொண்டிருக்கு. அந்த அரசியல் சூழ்நிலை வந்து கொண்டிருக்கு. அது இன்றைக்கு இந்தியா உட்பட வந்து இன்றைக்கு எங்களுக்கான ஒரு நாடு அமைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு துணிலாம் இன்றைக்கு பல விஷயங்கள் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கு. அந்த வகையில் பார்க்கல இது இந்த படம் வீரத்தின் மகனை பொறுத்த மட்டும் இது வந்து நிச்சயம் மக்களுக்கு, உலக தமிழர்களுக்கு, முதல் முக்கியமாக உலக தமிழ் அனைவருக்கும், இளைஞர்களுக்கு சிறப்பாக சொல்லப்பட வேண்டிய படம். என்றால் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே எங்களுடைய வாழ்வு மறக்கப்படுகிறது, எங்களுடைய காட்சிகள் வரலாறு மறக்கப்படுகிறது. நாங்கள் தமிழர்கள், நாங்கள் இப்படித்தான் வாழணும், உங்களை மாதிரி நாங்கள் ஒரு இனம் எங்களை வாழ விடுங்கன்னு சொல்றதுக்காகவே நாங்கள் அழிக்கப்பட்டோம். 1,45,000 பேருக்கு மேற்பட்ட மக்கள் இந்த கடந்த 2009ஆம் ஆண்டில் இறந்திருக்கிறார்கள். அந்த பலியோடு அனுபவிச்சு நான் 3 மாசமா அழுதழுதே குருதிவெளி என்ற இருவட்டை வந்து உடனே அதை படைப்பாக்கினாங்க. அந்த படைப்பு வந்து அந்த வரலாறு பதிவு செய்யப்படும். அது நீங்கள் சொன்ன மாதிரி
வலியொலியில் இன்றைக்கு அந்த பாடலை நான் என்ன சொல்றது தரப்பேற்றம் செய்ய முடியாது. போட்ட உடனே எடுத்துடுவாங்க. இருந்தாலுமே எங்கெங்கெல்லாம் தமிழ் மக்கள் கூடுறாங்களோ, எங்கெங்கெல்லாம் திரைப்பட விழாக்கள் நடக்குதோ அங்கெங்கெல்லாம் அந்த பாடல்கள் இப்போது உலகம் முழுக்க வந்து அந்த பாடலுக்காக பல கலைஞர்கள், பல தமிழ் மக்கள் வந்து உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் வந்து ஒவ்வொரு மே 18 வந்து அந்த பாடல்கள் வந்து நடனத்துக்காக பயன்படுத்தப்படுது. அப்படியான ஒரு முக்கியமான ஒரு கதையைத்தான் இவர்கள் தேர்வு செய்து அப்படியான ஒரு கதையைத்தான் இவர்கள் அதாவது பாலச்சந்திரனுக்கு நடந்த அந்த கடைசி இறுதி நேரங்களை மட்டுமே ஒரு மிக அழகாக வந்து திரைப்படமாக சொல்லியிருக்கிறோம். அதுவும் வந்து நீங்க இன்னொரு விஷயம் நான் பெருசா உடனே சார் கேட்டது நீங்க எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க? அப்படி ரிலீஸ் பண்ணாங்க, சென்சார் பண்ணிட்டீங்க. சென்சார் பண்ணியாச்சு. இது சென்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பயங்கர ஒரு கதை. சென்சார் வந்து பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதாவது இது வந்து டீம் டோட்டல் கேரளா டீம் அப்படின்றதுனால தமிழ்நாடு இயக்குநர்களே இந்த மாதிரி ஒரு விஷயம் யோசிக்கல. நீங்க எப்படி அங்கிருந்து வந்து இந்த மாதிரி ஒரு கதை இது பண்ணீங்கன்னா சென்சார்ல வந்து ஒத்துக்கல. இருங்க சார், ஏன்னா இது மாதிரி ஏன்னா இது மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. படம் வந்துட்டு கூட ஒரே நாள்ல கூட கட் பண்ணி எடுத்துருவாங்க. சோ உங்களோட கஷ்டம் இருக்க கூடாதுன்னு நாங்க கேள்வி கேட்கிறோம். நான் சொல்லி முடிக்கிறது. அப்போ சென்சார் வந்து கொடுக்கலும் போது அப்போ நாங்க வந்து ரிவர்ஸ் கமிட்டிக்கு நாங்க போயிருந்தோம். ரிவர்ஸ் கமிட்டிக்கு போயிட்டு வந்து எஸ்வி சேகர் சார் வந்து படம் பார்த்துருந்தாங்க. படம் பார்த்துட்டு அப்போ சார் வந்து ரிவர்ஸ் கமிட்டில இருக்காங்க. அப்போ எஸ்வி சேகர் பார்த்துட்டு எஸ்வி சேகர் சார் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி இதுக்கு வந்து சென்சார் வந்து அடிச்சு விட்டுது சார் தான். எஸ்வி சார் இல்லை அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து இன்னைக்கு சென்சார் ஆயிருக்காது. எஸ்வி சேகர் சார் மாதிரி ஒரு ஆள் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது எல்லாருக்கும் ஒரு டவுட், படம் வந்து வேற ஏதாவது ஒரு இது இருக்குமோ அப்படின்னு. சாருக்கு ஒரு டவுட் இருந்தது. சார் எஸ்வி சார் வந்து சப்போர்ட் பண்றாரு, இது வந்து வேற ஏதாவது உள்ள அர்த்தங்கள் ஏதாவது இருக்கும் அப்படின்னு. நாங்கள் என்ன சார், அவர் வந்து எஸ்வி சார் வந்து ஒரு நல்ல மனசோட தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நீங்க வந்து படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன. சார் வந்து ஒரு டவுட்டோட தான் வந்து பார்த்தாரு. படம் பார்த்தது ஹாப்பி. பார்த்து வெளியே வந்து அவர் வேற யோசிக்கவே இல்லை. படம் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். படம் வந்து உடனே ரிலீஸ் ஆகும். ஓடிடி சேட்டலைட் எல்லாமே வந்து நல்லபடியா. சார் நான் ஏன் கேட்குறேன், நல்லா கேட்டுங்க சார். தலைவரோட போட்டோவே பிளர் பண்ணணும். இருங்க சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆகல. அதுதான் சார். ஏன்னா இப்போ வந்து நீங்க வந்து கஷ்டப்பட்டு படம் எடுத்துன்னு வர்றீங்க, வெளியில மக்களுக்காக தான் வர்றீங்க. ஸோ அதுவே வந்து டோட்டலா மறுக்கப்படுது. சரிங்களா? இல்ல இப்போ மறுக்கப்படலையே, படங்கள் வந்துட்டு தான் இருக்குது. சரி இல்லையே சார், இப்போ கூட சரி சொல்லுங்க. அதாவது ஏதாவது 2-3 படம் சொல்லுங்க. படம் நான் பேர் சொல்ல விரும்பல. எஸ்வி சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லும் போது கூட இந்த படம் வந்திருக்கு, இதை நீங்க ஆதரிக்கிறீங்க, அதாவது இது பேஸ் பண்ண ஒரு படம். ஓகே, நீங்க இந்த படம் சரி ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க கேக்குறது புரியுது. சென்சார்ன்றது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சான்றிதழ் தானே? ஆமா சார். அது இந்த படத்துக்கு கிடைச்சிருச்சுல, அப்ப இதை யார் தடுப்பா சார்? இப்போ நிறைய சங்கங்கள் இருக்கு, நிறைய விஷயம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க. சரிங்களா? இந்த படம் வந்து ஓடணும் ஓடக்கூடாது, ஜாதி வெறி படம் வந்து இருக்கு. இல்ல இந்த கேள்வி போகட்டும். நீங்க கேட்ட கேள்வி இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு கேட்டீங்க. கன்ஃபார்மா ஆகும். because we got that is the team got the censor certificate. That's it. படம் ரிலீஸ் ஆகும். பத்திரிகையாளர் சார்பா என் பேர் ராஜ்குமார், தமிழ் சங்கத்தை சேர்ந்த மீடியா. சார் சார் சின்ன ஒரு கொஸ்டின் சார். சின்ன சார் டைரக்டர் லிங்குசாமி ஒரு படம் எடுத்தாரு. சரிங்களா? டைரக்டர் லிங்குசாமி இதே சேனல்ல ஒரு படம் எடுத்தாரு. அதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரே நாளில் வந்து அதை பிளாக் பண்ணி நிப்பாட்டினாங்க. சரிங்களா? லிங்குசாமிக்கு பெரிய டைரக்டர், அவருக்கு அவ்வளவு பிரச்சனை வந்தது. ஏன்னா அஞ்சல் படம் எடுக்கும் போது அந்த படத்தை வந்து போய் நிப்பாட்டினாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் கேட்குறோமே. இதுக்கு நான் சரியான ஒரு பதில சொல்லி முடிக்கிறேன்னா, வெற்றிமாறன் இந்த வருஷம் வந்து வெற்றிமாறன் வந்தாரு. நீங்க என்னுடைய நோர்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 14 தேடி பாருங்க. நான் ஒரு இன்டர்வியூ வந்து நான் அவரை இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன். 2 hours கிட்ட. அதுக்காக நமக்கு மீடியாவுக்கு தெரியலாம். அவர் சொன்னது இன்றைக்கு 14 வருடங்களுக்கு பிறகு, நீங்க சொன்னதுக்கான சரியான பதில், 14 வருடங்களுக்கு பிறகு ஈழம் சார்ந்த கதைகளுக்கான ஒரு பொது வழி சர்வதேச ரீதியில வந்து உருவாகி வருது. புரியுதா? நான் கேட்கிற சொல்லுங்க. அதாவது இந்த படம் வந்து இந்த கதைகள் வந்து இனிமே வரப்போகுது. ஏன்னா எங்களுடைய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி வந்து உங்களுக்கு தெரியும். இலங்கையில் என்ன நடந்தது கடந்த காலங்களில்.
நிச்சயமாக இது போன்ற படங்கள், பல படங்கள் இந்த வீரத்தின் மகன் படத்துக்கு பிறகு நிறைய படங்கள் வருவதற்காக காத்திருக்கின்றன. அதாவது உலகம் முழுவதும் பல நாடுகள் ஏற்றுக்கொண்டு, கனடா ஏற்றுக்கொண்டிருக்கு, உங்களுக்கு தெரியும், கனடா, பல ஆஸ்திரேலியாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து யூஎன்ல, ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்துல கூட இந்த படம் திரையிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப முந்தி ஒரு என்ன சொல்றது, ஹாலிவுட்ல உள்ள ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த கதை எடுப்போம் மட்டும் தாங்க பிச் போனவங்களே நிப்பாட்டிடுவாங்கன்னு சொல்லி இது வெற்றிமாறன் சொன்னது. இப்ப இருக்கிற சூழல் வந்து இப்படி கதைகளை பண்ண வேண்டிய அவர் அரசியல் இல்ல, இதுல வந்து அரசியல் இல்ல, அரசியல் இல்ல. ஆனா அந்த ஒரு பாலகனுக்கு நடந்த பலி ஏன் இப்படி என்றா மற்ற மக்களுக்கு நடந்த வலி எவ்வளவு கொடுமையானது என்றதை இந்த படம் உணர்த்துது. எங்கேயுமே ஒரு அரசியலோ அல்ல ஒரு நாட்டையோ வந்து கேவலப்படுத்தல இந்த படம். உங்க சார்பா தான் போடுறேன், உங்க சார்பாவும் போடுறேன். ஏன்னா நம்ம ஊர்ல வந்து ஒரு விஷயங்கள் கேட்கும் போது நம்ம நினைக்கிற ஹீரோ, இந்த படத்தோட ஹீரோ நம்ம மதர்லாண்ட்ல ஒளிப்பதிவாளர், புரியுதுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 20-30 சீரியல் நமக்கு நிறைய பண்ணியிருக்காரு. அங்க போய் நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருக்காரு. நான் விஜயகுமார் பண்ணியிருக்கேன், நான் அவருடைய அசிஸ்டன்ட். இவர் நிறைய சந்திச்சு பெரிய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. நம்ம ஒரு ஒளிப்பதிவாளர் ஹீரோவா இருக்குது, நமக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம். இதுல ரொம்ப கனமான பாத்திரம், இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கனமான பாத்திரத்தை அவரு அந்த ஊர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அங்க இலங்கையில என்ன பிரச்சனையை சந்திக்கணுமோ அப்படி நடிச்சிருக்காரு. அதுக்கு நீங்க ஒரு அப்ளாஸ் கொடுத்து அவரை பாராட்டி வரவேற்கணும். உங்க சார்பா அவருக்கு வாழ்த்துக்கள்.